வணக்கம். இது அடையாளத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இலக்க தகடுகள் தொடர்பில் மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. ஆரம்பமாகியுள்ள முக்கிய நடவடிக்கை. நேற்று நள்ளிரவு முதல் அதிகரித்த ரைஸ் பிரியாணி விலை. வெளியான விலை நிலவரங்கள். நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் பல லட்சம் ரூபாய் திருட்டு. அதிரடியாக 3 கைது. சுற்றுலா விசாவில் தங்கியிருந்து கைவரிசையை காட்டிய வெளிநாட்டவர்கள். திடீரென சுற்றி வளைத்த போலீசார். விசாரணையில் வெளியான உண்மை. செம்மணி மனித புதைகுழியில் வெளிவரும் சிறிய குழந்தைகளின் என்பு தொகுதிகள். பதறிப்போன ஆய்வாளர்கள். நாட்டில் இன்று அதிகரித்த வெப்பநிலை. மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. மட்டக்களப்பில் துயரம். நீரில் மூழ்கிய நிலையில் மீட்கப்பட்ட 2 ஆண்களின் சடலம். நடந்தது என்ன? விஜய்க்கு வந்துள்ள பெரும் சிக்கல். தமிழகத்தின் முக்கிய இடங்களில் பலத்த பாதுகாப்பு. நடப்பது என்ன? தீர்ப்பு வழங்காத வழக்குகள் குறித்து அரசியல் மேடைகளில் பேசுவது வெட்கக்கேடான செயல். அனுரவுக்கு எதிராக கொந்தளிக்கும் நாமல். வெளியிடப்பட்ட எதிரான கருத்துக்கள். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாட்டு சபையில் ஜனாதிபதி வழங்கிய பல்வேறு ஆலோசனைகள். தீவிரப்படுத்தப்படவுள்ள நடவடிக்கைகள். இதுபோன்ற தொடர்ச்சியான செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நமது அடையாளம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டில் நீண்ட காலமாக தாமதமடைந்திருந்த வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்வரும் ஜூன் மாதம் 10 முதல் இந்த பணிகள் மீள ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த அவர், வாகன இலக்க தகடுகளை அச்சிடுவதற்காக புதிய நிறுவனம் ஒன்றுக்கு வேலைமனு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதற்கான உத்தியோகபூர்வ ஒப்பந்தம் கடந்த மார்ச் மாதம் 10 குறித்த நிறுவனத்துடன் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஒப்பந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட தினத்திலிருந்து 3 மாதங்களுக்குள் அச்சிடும் பணிகளை ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன்படி ஜூன் 10 வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகளை மீண்டும் ஆரம்பிக்க அந்த நிறுவனத்தால் முடியும் என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் ரைஸ் பிரியாணி மற்றும் நாசிக்ரோங் உள்ளிட்ட உணவு வகைகளின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த உணவுப் பொருட்களின் விலை 25 ரூபாவால் உயர்த்தப்பட்டுள்ளதாக சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்சன் ருசான் தெரிவித்துள்ளார். மேலும் லாப்ஸ் எரிவாயுவை பயன்படுத்தி இயங்கும் சிற்றுண்டி சாலைகளில் சாதாரண தேநீர் மற்றும் பால் தேநீரின் விலைகளும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், நாட்டில் உள்ள சுமார் 25 முதல் 30% சிற்றுண்டி சாலைகள் லாப்ஸ் எரிவாயுவை பயன்படுத்துகின்றன என்றும் தற்போதைய எரிவாயு விலையை தாங்கிக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் லாப்ஸ் எரிவாயுவை பயன்படுத்தும் சிற்றுண்டி சாலைகளில் சாதாரண தேநீரின் விலை 5 ரூபாவாலும் பால் தேநீரின் விலை 10 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை சில சிற்றுண்டி வகைகளின் விலைகளும் 5 ரூபாவால் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் முட்டை, ரொட்டி மற்றும் பரோட்டா வகைகளின் விலைகளில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என ஹர்சன் ருசான் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நயினாதீவில் அமைந்துள்ள நாகபூசணி அம்மன் ஆலயத்தின் உண்டியலை உடைத்து பணம் திருடிய குற்றச்சாட்டில் 3 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் கடந்த 6 அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 சிறுவர்களும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, ஆலயத்தின் உண்டியல் உடைக்கப்பட்டு அதிலிருந்த பணம் திருடப்பட்டமை காலை நேரத்தில் ஆலய நிர்வாகத்தினரால் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இதனை அடுத்து ஊர்காவல்துறை காவல்துறையினரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து துரிதமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. விசாரணைகளின் அடிப்படையில் இருவர் குறிகட்டுவான் பகுதியில் மற்றும் மற்றொருவர் நயினாதீவு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து உண்டியலில் இருந்து திருடப்பட்டதாக கூறப்படும் 21 லட்சம் ரூபாய் பணமும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 3வரும் தற்போது காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் 16, 17 மற்றும் 27 வயதுடையவர்கள் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர்.
விசா விதிமுறைகளை மீறி இலங்கையில் தங்கியிருந்து நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட வெளிநாட்டவர்கள் குழு ஒன்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு மற்றும் மாத்தறை பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட தனித்தனி சோதனை நடவடிக்கைகளின் போது இந்த கைது சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. முதலாவது சம்பவம் தொடர்பில் கொள்ளுப்பட்டி உத்தரானந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டு தொகுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது 74 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 41 ஆண்களும் 33 பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் 19 முதல் 39 வயதுக்கு இடைப்பட்ட வியட்நாம் நாட்டவர்கள் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் கொள்ளுப்பட்டி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதனிடையே இரண்டாவது சம்பவமாக மாத்தறை மாவட்டத்தின் காந்தர தலல்ல பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பெண்ணொருவர் உட்பட மேலும் 6 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் முறையான விசாக்களின்றி நாட்டில் தங்கியிருந்து நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாகவும் சுற்றுலா விசாவை பயன்படுத்தி வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் அவர்களிடமிருந்து வெளிநாட்டு சிகரெட்டுகளும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 25 முதல் 40 வயதுக்கு இடைப்பட்ட தாய்வான் மற்றும் சீன நாட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் காந்தர காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளின் போது சிறுவர்களுக்கு சொந்தமாக கருதப்படும் 80 தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அகழ்வு பணிகள் நேற்று யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்ற நீதவான் எஸ். லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டன. இதுவரை மொத்தமாக 259 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 254 எண்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளமிடப்பட்ட பின்னர் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வடமேற்கு பகுதியை மையப்படுத்தி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் சில எண்பு தொகுதிகளின் இருப்புகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்நிலையில் முழுமையான சுத்தப்படுத்தும் பணிகள் நிறைவடைந்த பின்னரே எத்தனை எண்பு தொகுதிகள் உள்ளன மற்றும் அவை எந்த நிலையில் காணப்படுகின்றன என்பது தொடர்பில் தெளிவான தகவல்களை வழங்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள எண்பு தொகுதிகள் சிறுவர்களுக்கு சொந்தமானவை என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் குறிப்பாக 2 கைக்குழந்தைகளின் எண்பு தொகுதிகள் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடையாளம் காணப்பட்டுள்ள சில எண்பு தொகுதிகளும் சிறிய குழந்தைகளுக்கு சொந்தமானதாக இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த அகழ்வு பணிகளில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் கலந்து கொண்டுள்ளனர். வெப்பமான வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஜப்ரஹமுவ, வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும், ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பசுட்டன் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படக்கூடும் என்றும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பவர்களும் வெளிப்புற பணிகளில் ஈடுபடுபவர்களும் உடல்நல பாதிப்புகளுக்கு உள்ளாகும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் போதியளவு நீர் அருந்துதல், வெயிலில் நீண்ட நேரம் தங்குவதை தவிர்த்தல் மற்றும் நிழலான இடங்களில் ஓய்வெடுத்தல் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மட்டக்களப்பு வாவியில் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அடையாளம் தெரியாத 2 ஆண்களின் சடலங்கள் நேற்று மாலை மீட்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு தலைமையக காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சின்ன உப்பொடி பகுதியில் உள்ள வாவியில் 2 சடலங்கள் மிதந்து கரையொதுங்கி இருந்ததை நேற்று மாலை சுமார் 5 மணியளவில் அப்பகுதி மக்கள் அவதானித்து காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினரும் தடயவியல் பிரிவு அதிகாரிகளும் இணைந்து நீரில் மூழ்கியிருந்த 2 ஆண்களின் சடலங்களையும் மீட்டுள்ளனர். மேலும் நீதிமன்ற அனுமதியை பெற்று சடலங்களை பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சியமைக்க ஆளுநர் இன்னும் அழைக்காதமை தொடர்பில் அரசியல் சர்ச்சைகள் தீவிரமடைந்துள்ளன.
ஆட்சி அமைக்க தேவையான 118 உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதாரங்களை முன்கூட்டியே கோருவது இந்திய அரசியல் சாசன நடைமுறைகளுக்கு முரணானது என விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தனிப்பட்ட பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஏனைய கட்சிகளின் ஆதரவு அவசியமாகியுள்ளது. ஏற்கனவே 5 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சி தவேகாவுக்கு ஆதரவு அளித்துள்ளது. அத்துடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் ஆதரவு கோரி தவேகா தலைவர் விஜய் கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு நேரில் சென்ற விஜய் ஆளுநர் அர்லேகரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதத்தை கையளித்துள்ளார். எனினும் பெரும்பான்மை ஆதரவு குறித்த முழுமையான விவரங்கள் வழங்கப்படவில்லை என கூறப்படுவதுடன் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்களை ஆளுநர் கோரியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுவரை விஜய்க்கு ஆட்சி அமைக்க உத்தியோகபூர்வ அழைப்பு வழங்கப்படாததால் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெறவிருந்த பதவியேற்பு விழாவும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் ஆளுநரின் நடவடிக்கைகளுக்கு எதிராக அரசியல் மற்றும் சட்ட வட்டாரங்களில் கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. எஸ்.ஆர். பொம்மை மற்றும் ராமேஸ்வர் பிரசாத் வழக்குகளில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளின்படி ஒரு அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றமே தவிர ஆளுநர் மாளிகை அல்ல என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் நமம் ரேபியா மற்றும் சிவராஜ் சிங் சவுகான் வழக்குகளிலும் ஆளுநரின் அதிகார வரம்பு குறுகியதாகவே இருக்க வேண்டும் என்றும் அவர் அரசியல் சார்பாக செயல்படக்கூடாதென்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியிருந்தது. இதற்கு முன்னர் கோவா, மணிப்பூர் மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஏற்பட்ட இதேபோன்ற அரசியல் சர்ச்சைகளில் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அவசர வாக்கெடுப்பை நடத்த உத்தரவிட்ட முன்னுதாரணங்களும் தற்போது மீண்டும் பேசுபொருளாகியுள்ளன. இதேவேளை காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வெளியிட்டுள்ள பதிவில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றமே, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக ஆளுநர் செயற்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது, தனிப்பெரும் கட்சி தலைவரான விஜயை உடனடியாக ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இது இப்படி இருக்க விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் இன்னும் ஆட்சி அமைக்காத சூழலில் ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்க்கட்சியினருக்கு இடையில் பதட்டம் அதிகரிக்கும் சாத்தியமுள்ளதாகவும் உளவுத்துறை எச்சரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலிருந்து போதைப்பொருள் அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிப்பதற்காக தேவையான சட்ட திருத்தங்கள் உட்பட அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய மறுசீரமைப்புகள் விரைவாக முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை முற்றாக ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடிய போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். இதன்போது கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் மீண்டும் சமூகத்திற்குள் செல்லாமல் தடுப்பது, அவற்றை சட்டப்பூர்வமான முறையில் விரைவாக அழிப்பது, மேலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த நடவடிக்கைகள் விரைவாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள குழுக்களுக்கிடையே நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அதன் மூலம் முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய செயற்பாட்டை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தேசிய செயற்பாட்டின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்புகள் மற்றும் கைது நடவடிக்கைகளின் முன்னேற்றம் இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. செயல்பாடு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து போதைப்பொருள் தொடர்பான சுற்றிவளைப்புகள் 80% அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2025 10:30 முதல் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் கீழ் 5437.457 கிலோ கஞ்சா, 1936.325 கிலோ கெரோயின், 1991.414 கிலோ ஐஸ், 271.724 கிலோ கொக்கைன், 1,57,495 போதை மாத்திரைகள், 6,29,988 சட்டவிரோத சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் இது தொடர்பாக 1,68,460 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலிருந்து போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான சட்ட திருத்தங்களின் முன்னேற்றமும் இங்கு ஆய்வு செய்யப்பட்டது. அதன்படி 2007ஆம் ஆண்டின் 54ஆம் இலக்க புனர்வாழ்வு சட்டமூலத்தை விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புனர்வாழ்வு செயல்முறையை மேம்படுத்துதல், தேவையான வசதிகளை அதிகரித்தல் மற்றும் புதிய உத்திகள் செயல்படுத்தல் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. போதைப்பொருள் அடிமைகளுக்கு புனர்வாழ்வு வழங்கப்பட்ட பின்னர் மீண்டும் அதற்கு அடிமையாவதை தடுக்கும் வகையில் ஆளுமை மற்றும் மனப்பாங்கு மேம்பாட்டு திட்டங்கள்
வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டங்கள் மற்றும் சுயதொழில் வாய்ப்பு உதவிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பிரதேச மட்டத்தில் போதைப் பொருளால் அதிகம் பாதிக்கப்பட்ட 25 குடும்பங்களை தெரிவு செய்து அவர்களுக்கு மனப்பாங்கு மேம்பாட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களை மத வழிபாட்டு தலங்களை மையமாக கொண்டு முன்னெடுக்க வேண்டிய அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். விழிப்புணர்வு வேலை திட்டங்கள் வெறும் அறிவிப்புகளாக மட்டுமில்லாமல் அவை மக்களிடம் உண்மையாக சென்றடைந்துள்ளதா என்பதையும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். மகா சங்கத்தினர் மற்றும் மத தலைவர்களின் பங்களிப்புடன் இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் வழக்குகளுக்காக தனி நீதிமன்றம் அமைத்தல், இரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை விரைவுபடுத்துதல் மற்றும் வழக்கு தொடர்வதை துரிதப்படுத்துதல் குறித்தும் இங்கு பேசப்பட்டது. சிறைகளில் உள்ள போதைப்பொருள் குற்றவாளிகள் தொடர்பான வழக்குகளை விரிவுபடுத்தி சிறைச்சாலை நெரிசலை குறைக்கும் தேவையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அண்மையில் கைது செய்யப்பட்ட தேரர்கள் தொடர்பான விசாரணைகளின் தற்போதைய நிலைமை குறித்து போலீஸ் மா அதிபர் விளக்கம் அளித்தார். பாடசாலை மாணவர்களை இலக்காக கொண்ட போதைப்பொருள் வலையமைப்புகளை தடுப்பதற்காக கல்வி அமைச்சும் மகளிர் பணியகமும் இணைந்து மேற்கொண்டு வரும் திட்டங்கள் குறித்தும் ஜூன் 26 சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு திட்டமிடப்பட்டுள்ள வேலை திட்டங்கள் குறித்தும் இங்கு ஜனாதிபதிக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மல்வத்து அஸ்ஸகிரி, ராமண்ணி நிகாய மகாநாயகர்கள் மற்றும் மத தலைவர்கள், அரச உயர் அதிகாரிகள், பாதுகாப்பு பிரிவு தலைவர்கள், அமைச்சு செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நீதிமன்றங்களில் இன்னும் தீர்ப்பு வழங்கப்படாத வழக்குகள் குறித்து அரசியல் மேடைகளில் கருத்து வெளியிடுவது வெட்கக்கேடான செயல் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். களுத்துறை கொரோனையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நீதிமன்ற விசாரணைகள் நிறைவடையும் முன் அரசியல் ரீதியாக கருத்து வெளியிடுவது நீதித்துறையின் சுயாதீனத்தையும் நீதிபதிகளின் சுதந்திரமான முடிவெடுக்கும் அதிகாரத்தையும் பாதிக்கும் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதிக்கு நீதியமைச்சர் சரியான ஆலோசனைகளை வழங்கியிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதேவேளை நிதியமைச்சின் செயலாளரின் நடவடிக்கைகளால் 80 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை காணாமல் போயுள்ளதாக குற்றம் சுமத்திய நாமல் ராஜபக்ச அது குறித்து அரசாங்கம் உரிய கவனம் செலுத்தவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். டாலரின் பெறுமதி அதிகரித்துள்ளதால் ஏற்பட்டுள்ள இழப்பு மேலும் உயர்ந்திருக்கக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நிலக்கரி கொள்வனவு பிரச்சினை, தனியார் வங்கியில் 13 பில்லியன் ரூபாய் மாயமான சம்பவம், அஞ்சல் திணைக்களம் மற்றும் துறைமுகங்களில் கொள்கலன்கள் காணாமல் போன விவகாரம் உள்ளிட்ட அனைத்திற்கும் ஹேக்கர்களையே காரணமாக அரசு கூறி வருவதாகவும் அவர் சாடியுள்ளார். இதேவேளை மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் நாட்டை முன்னேற்றுவோம் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று தொடருந்தின் வேகத்தை 20 கிலோமீட்டராக குறைத்துள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஆட்சிக்கு பின்னர் தொடருந்து துறையில் எந்தவித திட்டமிட்ட நவீனமயமாக்கலும் இடம்பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஊடகங்களையும் சமூக வலைதளங்களையும் கட்டுப்படுத்தி உண்மைகளை மறைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக குற்றம் சுமத்திய அவர், இது 1988 1989 காலகட்டம் அல்ல என்பதையும் தற்போதைய சூழலில் எதையும் மறைக்க முடியாது என்பதையும் அரசு நினைவில் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெற்று வரும் ஊழல்கள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அதன் பாதிப்புகளை இறுதியில் மக்கள்தான் சுமக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன்றைய செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் அடையாளம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.